மதுரை மாநகராட்சியில் சுமார் 1.5 கோடி ரூபாய் வரிப்பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குகிறார் செய்தியாளர் பிரசன்னா. மதுரை மாநகராட்சியில கட்டடங்களுக்கு வரி வசூல் செஞ்சதுல என்ன முறைகேடு நடந்திருக்கு? இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு எப்படி வந்துச்சு? பிரியதர்ஷினி, மதுரை மாநகராட்சியில் விதிமீறிய கட்டிடங்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு வரி வசூலிப்பதில் முறைகேடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக மாநகராட்சிக்கு புகார்கள் வந்தவண்ணமே தான் இருக்கின்றன. மதுரை மாநகராட்சி என்பது மதுரை மாநகராட்சி 5 மண்டலங்களை உள்ளடக்கி 100 வார்டுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாகும். இங்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன, 40,000க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் இருக்கின்றன, மித்த எல்லாமே சிறு சிறிய ஒரு குடியிருப்புகளாக இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு மண்டலத்திலும் பணிபுரியக்கூடிய பில் கலெக்டர்கள் அவர்கள் தான் மாநகராட்சி வழங்கக்கூடிய பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய சதுரடை கணக்கில் வைத்துக் கொண்டு தற்போது வரி வசூலித்து வருகிறார்கள். இந்த நிலையில் மதுரை இருக்கக்கூடிய 5 மண்டலங்களில் பணிபுரியக்கூடிய 5 பில் கலெக்டர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்களுக்கு மிக வேண்டியப்பட்ட நபர்களுடைய அந்த வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அந்த சம்பந்தப்பட்ட கட்டிடங்களுக்கு கூடுதலாக வரி இருக்கும் பொழுது அந்த வரியை முறைகேடாக அவர்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக வரியை குறைத்து அவங்களுக்கு அந்த வரியை வசூல் செய்கிறார்கள். இதனால் மாநகராட்சி மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சி ஒரு 100 வார்டுகளில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரை வரி வசூல் செய்யக்கூடிய நிலையில் இந்த மாதிரியாக அந்த பில் கலெக்டர்கள் அவங்களுக்கு வேண்டியக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வரியை உயர்த்தி இருந்தாலும் அதை குறைத்து அவர்கள் வரி வசூல் செய்கிறார்கள் என்ற புகாரை மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் அவருடைய ஆய்வில் தற்போது கண்டறிந்து 5 பில் கலெக்டர்களை அவர் பணியிட நீக்கம் செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, விதி மீறிய கட்டிடங்கள், அது மாநகராட்சியோட அனுமதியின்றி ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது மாநகராட்சியிடம் ஒரு பிளான் கொடுத்து அந்த பிளான் அப்ரூவல் வாங்கி அதுக்குள்ளதான் வீடு அவங்க கட்டுவாங்க. ஆனா இங்கே மாதிரி விதி மீறி கட்டிடங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. குறிப்பா மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் வட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1900 கட்டிடங்கள் 9 மீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்றது தற்போது மதுரை நீதிமன்றத்தில் மாநகராட்சி அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி விதி மீறிய கட்டிடங்களும் சரி, இந்த மாதிரி வரி வசூல் பண்றக்கூடிய விஷயங்களும் சரி, மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடப்பதாகவே தொடர்ச்சியாக புகார் வந்ததை தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் விதிமீறல் அந்த முறைகளில் ஈடுபட்ட 5 பில் கலெக்டர்களை பணியிடம் செய்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் அந்த வீட்டோட உரிமையாளருக்கும் பங்களிப்பு இருக்கிறதா என்பதை குறித்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பாஸ்வேர்டை மேற்கொண்டு முறைகேடாக பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருப்பது காரணத்தினால் இது சம்பந்தமாக புகாரை மதுரை சைபர் கிரைம் போலீசாரிடம் தற்போது கொடுக்க இருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட வரி வசூல் செய்வதில் பல கோடி ரூபாய் வரை முறைகேடு தற்போது நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டு 5 பில் கலெக்டர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டது ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்றன. மேலும் இது சம்பந்தமான விரிவான தகவல் நாளைக்கு சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்ட பிறகுதான் அவர் வழக்கு யாரால் மேல பதிவு செய்கிறார்கள் என்பது குறித்து அடுத்த கட்ட ஒரு விசாரணையானது முடிக்கப்பட இருக்கின்றது. பிரியதர்ஷினி, மதுரை மாநகராட்சியில வரி வசூல் செய்யப்பட்டதுல நடந்த முறைகேடு தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுல இப்ப வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.